Hello friends, welcome to TAF IAS Academy. இவ்வளோ நாளாக நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைய டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட டோட்டல் வேகன்சி என்ன, இது இருக்கிற 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களோட டவுட்ஸுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா பிஇ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அதுல என்னென்ன போஸ்டிங்லாம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், என்னென்ன போஸ்டிங்லாம் பிஇ முடிச்சிருக்கணும், அதை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளை லாஸ்ட் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜூலை 12ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ் அது வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். சரிங்களா? அது எந்த டேட்ல வந்து என்ன பேப்பருக்கு நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? டோட்டலா எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பார்த்தா 1910 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது போக சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி இப்ப நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க. இது நம்ம சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டுத்துக்குமே வந்து செப்பரேட்டா 2 சேனல் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல்ல டெய்லி குவிஸ் வந்து நம்ம அப்டேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஏஇ எக்ஸாம் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம அப்டேட் பண்றோம். நம்ம அகாடமி ரிலேட்டடா டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாसेस எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன டீடைல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கான டீடைல் நோட்டிஃபிகேஷன் அதாவது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னைய டேட்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13 ஜூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜூலை 12ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி. அதே மாதிரி இதுக்கான கரெக்ஷன் விடோ பீரியடும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து 18 அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விடோ பீரியடும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் வந்து 501. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா காமன் டு ஆல். நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி இது ஒரே நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். இது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஜிஎஸ் மேக்ஸ் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பேப்பர் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர். நீங்க என்ன டிபார்ட்மெண்டோ, இப்ப சிவில்னா சிவில் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி ட்ரிபிள்னா ட்ரிபிள் பேப்பர், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் பேப்பர். அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 7/9 அதாவது நீங்க 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31 வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் எழுதிட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சு 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா தனியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட் விடுற டைம்ல தான் என்னைக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டேட் அப்படின்றது தெரியும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு
மேக்ஸிமம் வந்து ஜூலை மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. டெக்னிக்கல் வந்து என்னைக்கு அப்படின்றது அப்ராக்சிமேட் டேட் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி அந்த டேட்ல வந்து எக்ஸாம் நடக்கும். இந்த டேட்ல வந்து உங்களுக்கு என்னைக்கு நடக்கும் அப்படின்றது பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஜூலை மந்த்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய சப்ஜெக்ட் கோட்லாம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க சிலபஸுக்கான சப்ஜெக்ட் கோட் தெரியணும். சரிங்களா? நம்ம நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அப்ளை டேட் லாஸ்ட் டேட் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு தேவையானது வந்து சப்ஜெக்ட் கோட். சரிங்களா? சப்ஜெக்ட் கோட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பேஜ் நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. இதுல வந்து சப்ஜெக்ட் கோட் நீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கான சப்ஜெக்ட் கோட தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை ரெஃபர் பண்ணி படிக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து 431, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 452, சிவில் இன்ஜினியரிங் சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 443 அப்படின்றதான் சப்ஜெக்ட் கோட். அதே மாதிரி வந்து சிவில் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் இன்னொரு பேப்பர் இருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து 574 அப்படின்றது சப்ஜெக்ட் கோட். சரிங்களா? சோ இதே மாதிரி நிறைய இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் 446 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் கோட் வந்து இருக்கு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த சப்ஜெக்ட் கோட ரெஃபர் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன். சரிங்களா? இதுல நிறைய இருக்கு. நான் பர்టిక్యులரா சிவில மட்டும் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். மெக்கானிக்கல் பத்தி வந்து கணேஷ் நாகராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து அப்டேட் பண்ணுவாரு. சரிங்களா? சோ இதுல நான் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் சிவில்ல வந்து பாத்தீங்கன்னா 388 அப்படின்றது உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு. அதே மாதிரி நிறைய இன்னும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க சர்வேயர், ட்ரேட் சர்வேயர் இது வந்து பாத்தீங்கன்னா 387 அப்படின்றது உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு. இது வந்து சிவிலுக்கு வந்து இது வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 443, 574, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் வந்து 388, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் அது வந்து 387. சரிங்களா? இது எல்லாமே உங்களோட சிலபஸ் சப்ஜெக்ட் கோடு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த PDF ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சி என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடு, அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி, அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. நான் பர்டிகுலரா சிவில் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைன் சர்வேயிங் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோடு என்ன அப்படின்னா 3674. நீங்க போஸ்ட் கோடும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சப்ஜெக்ட் கோடும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்ஜெக்ட் கோடு வந்து உங்க சிலபஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். போஸ்ட் கோடு வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப போஸ்ட் கோடு வந்து ஃபர்ஸ்ட் மைன் சர்வேயர் அது வந்து பாத்தீங்கன்னா 3674. இதுல வந்து சிவில் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள். மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்திருக்காங்கன்னா 2 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து 3662. சரிங்களா? இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். இதுக்கும் வந்து சிவில் வந்து எலிஜிபிள். சரிங்களா? மொத்தம் 6 வேகன்சி. அதே மாதிரி இதுக்கான பே ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைன் சர்வேயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 15 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து லெவல் 13 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய இருக்கு. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ஒரு 3 வேகன்சி. இந்த மாதிரி பர்டிகுலரா நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழ வருதுன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இதுக்கு கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா வருது ஓவர்சீர். சரிங்களா? ஓவர்சீர்ல பாருங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு அப்படின்றது இதுல பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க இந்த ஓவர்சீரும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இதுல வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட் கோட் வந்து 3115. இதுல வந்து பாத்தீங்கன்னா 41 ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ன்றது ஸ்பெசிஃபையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க. 41 வேகன்சி அப்படின்றது கன்ஃபார்ம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் JDOல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3378. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜூனியர் ட்ரெய்னிங் ஆபீசர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. JTO அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3615
போஸ்ட் கோடு. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி பாருங்க, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட்மேன் சிவில், டிராஃப்ட்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோடு வந்து 3620. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ல இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுல வந்து போஸ்ட் கோடு வந்து 3621. மொத்தம் 46 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சர்வேயர். சரிங்களா? இதுல வந்து மொத்தம் 5 வேகன்சி. போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 3643. சரிங்களா? நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 35 வேகன்சி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் வந்து 3549. ஸோ இதை மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி கணேஷ் நாகராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரிங்களா? அடுத்த வீடியோல மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் இ இது சம்பந்தமா வந்து கணேஷ் நாகராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசுவார். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்ல, ஸ்பெசிஃபையாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணிக்கங்க. இதுல சர்வேயர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது வந்து 32 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஜெனரல் கேட்டகரி. அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் அதர்ஸ் அப்படின்றதான் இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்லி ஃபார் அதர்ஸ் அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதர் தென் கேண்டிடேட் நாட் பிலாங் டு எஸ்சி, SCA, ST, MBC, BC, BCM இவங்களை தவிர்த்து, அப்பனா ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதுல வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல அதர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்ல. ஒரு பர்டிகுலர் வேகன்சிக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கு. அதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜெனரல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா BC, BCM, MBC, SC, SCA, ST இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்றது போஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங் வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அது வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கங்க. இந்த JTO ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இவங்களுக்கு மட்டும் JTO அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து BC, BCMக்கு வந்து பாத்தீங்கன்னா MBC அவங்களுக்கு வந்து 35, SC, ST, SCAக்கு வந்து 40 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்க செக் பண்ணிக்கங்க. மற்றபடி சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BC, MBC, BCM அதே மாதிரி SC, SCA, ST இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, மைண்ட் சர்வே. சரிங்களா? மைண்ட் சர்வேக்கு வந்து நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நீங்க டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைனிங் ஆர் டிப்ளமோ இன் சிவில். சரிங்களா? அதாவது சிவில் இது BE சிவில் முடிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி மைனிங்ல வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க, BE மைனிங் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே சமயத்துல டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்க எலிஜிபிள் தான். அதே மாதிரி மைனிங்ல டிப்ளமோல முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். சரிங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா போஸ்ட் கோடு 3674. சரிங்களா? மைன் சர்வேயருக்கு மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, ஜூனியர் இன்ஜினியருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் போசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க கம்பல்சரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், போஸ்ட் கோடு 3662. சரிங்களா? அடுத்து பாருங்க,
ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இது வந்து நம்ம அந்த பார்த்தோம்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க ரெஃபர் டேபிள் இன் ஏ பேரா நம்பர் 3 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் இன் டிப்ளமோ, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அடுத்த பாயிண்ட், other thing belongs to equal preference shall be given the person possessing bachelor degree. இந்த வார்த்தை தான் முக்கியம் சரிங்களா. ஓவர்சீர் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் சரிங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் அப்படின்றத இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து அதே மாதிரி பாருங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஓவர்சீர் பார்த்துருக்கோம், அதில் பிஇ வந்து எலிஜிபிள் அப்படின்றது சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க போஸ்ட் கோட் வந்து 3115, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஆர் ஈக்குவலன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஃபார் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இன்ஸ்டிடியூஷன் அவார்டட் பை ஸ்டேட் போர்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது தனியாக அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் வச்சிருக்கீங்கனாலும் அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில் 3547, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் வந்து 3378, இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சர்வேயர் அப்படின்ற ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்கனாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எ சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு இஷ்யூடு பை மெட்ராஸ் சரிங்களா. ஸோ இது நீங்கள் வச்சிருக்கீங்கனாலும், அதாவது அந்த சர்வேயர் ஐடிஐ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதாவது ஐடிஐ சர்வேயர் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ சிவிலும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஐடிஐல சர்வேயர் அது முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க 3615, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிகிரி இன் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து நீங்கள் பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான், அதே சமயத்தில் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் சரிங்களா. அதாவது ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி இருக்கு 3615 சரிங்களா. அதே சமயத்தில் நீங்கள் இது ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இது முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சீரியல் நம்பர் 16 ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இதில் ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் அப்படின்றது தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 3620, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க டிகிரி, அதாவது நீங்கள் பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அப்படி இல்லைனா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சீரியல் நம்பர் 17 3621 போஸ்ட் கோடு சரிங்களா. இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்கனாலும் ஓகே தான், அதே சமயத்தில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான், அப்படி இல்லைனா நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சர்வேயர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இது வந்து பாத்தீங்கன்னா 3643, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அடுத்த இதுல இது வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் சரிங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும், சிவில்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் பிடிஎஃபா அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அதே மாதிரி நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th, ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா ஐடிஐ, அப்படி இல்லைனா நீங்கள் இது யூஜி டிகிரி பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஜி வந்து நீங்கள் எம்இ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபா வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை கரெக்டாக வந்து இவங்க சொன்ன கேபிக்கு வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் விஷன் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் விஷனில் இருப்பீங்க, செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஹைட் வந்து மினிமம் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 45 கிலோ இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருப்பீங்க. அவங்க வந்து மினிமம் இந்த ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே இருப்பீங்க, செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலேஜ் இன் தமிழ். சரிங்களா? நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒரு பேப்பர் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும். அதுல 100 கொஸ்டின் இருக்கும். 100க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 40 கொஸ்டின் வந்து கம்பல்சரி போடணும். சரிங்களா? ஸோ இது நம்ம ஜேடிஓன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போறோம். அதனால தமிழ் நாலேஜ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் இவங்க எலிஜிபிள், என்னென்ன போஸ்டிங்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நீங்க இருக்கீங்க, டிசபிலிட்டி கேண்டிடேட் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் 26 இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்றத பாத்துக்கங்க. பிடபிள்யூடியில நிறைய கேட்டகரி இருப்பீங்க, டிசபிலிட்டியில நிறைய கேட்டகரி இருப்பீங்க. நீங்க என்ன கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்றத இதை பார்த்து செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது பேஜ் நம்பர் 26, 27, 28 இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா வந்து 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பேப்பர். சரிங்களா? அது வந்து OMR பேஸ்ல நடக்குமா இல்ல CBT பேஸ்ல நடக்குமா அப்படின்றத நம்ம பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் A, அதாவது பேப்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ். அதனால பார்ட் A, பார்ட் B, பார்ட் C 3 இதா கொடுத்திருக்காங்க. பார்ட் C வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கும். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 क्वेश्चन வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். இது வந்து நாட் எ ஸ்கோரிங் பேப்பர். 100க்கு நீங்க 40 क्वेश्चन கரெக்டா போட்டா போதும். சரிங்களா? 100க்கு நீங்க 40 क्वेश्चन போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால 100க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 क्वेश्चन கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸ் அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 75 क्वेश्चन இருக்கும். ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதுல வந்து 25 क्वेश्चन இருக்கும். இது வந்து ஸ்கோரிங். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் பேப்பர். இதுல வந்து நீங்க கம்பல்சரி 100 क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? 100 क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चनக்கு வந்து 1.5 மார்க்ஸ். சரிங்களா? ஒரு क्वेश्चनக்கு 1.5 மார்க்ஸ் அப்படினு பார்த்தா எவ்வளவு மார்க்ஸ் வரும்? 180 மார்க் அப்படினு சொல்லி வரும். சரிங்களா? அப்ப வந்து இது தமிழ் எலிஜிபிலிட்டில 100க்கு 40 क्वेश्चन நீங்க போட்டா போதும். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 100 क्वेश्चन வந்து இருக்கும். அந்த 100 क्वेश्चन வந்து ஸ்கோரிங் மார்க் அப்படின்றது சொல்லிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் நடக்கும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து இந்த 150 ன்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த 150ல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் SC SCA அதே மாதிரி MBC BC BCM இவங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 135 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 180 அப்படின்றது, அதர்ஸ்னா ஜெனரல் அவங்க வந்து 180 இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே பாருங்க
இது எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவா டிஸ்கிரிப்டிவானா அப்ஜெக்டிவ் தான் சரிங்களா. அதே சமயத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரா இல்லை சிபிடியா அது வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர்ல தான் நடக்கும் சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஓஎம்ஆர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை ஷேட் பண்ணணும் கரெக்டான ஆப்ஷன். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஷேடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். தப்பாக ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஷேடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் சரிங்களா. அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் மந்த்ல வந்து எக்ஸாம் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்னா 300 மார்க் சரிங்களா. மொத்தமாக 300 + 150 ரெண்டுத்தையும் சேர்த்தா 450 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவீங்க. ஒன்லி ஃபார் ரிட்டன் மட்டும் தான். இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவல் இந்த இதுக்கு வந்து 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிபிடி மெத்தட்ல தான் நடக்கும் சரிங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிபிடி மெத்தட்ல தான் நடக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் 2 நான் பேப்பர் 1 பேப்பர் 2 பத்தி சொல்லியிருக்கேன்ல. பேப்பர் 2 இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் கோடு, சப்ஜெக்ட் பேப்பர், சப்ஜெக்ட் கோடு, அதே மாதிரி இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டா இல்ல டிகிரி ஸ்டாண்டர்டா, அதே மாதிரி லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல கொஸ்டின் இருக்குமா இல்ல பைலிங்குவலா இருக்குமா, இது வந்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மைன் சர்வே வந்து பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங் அது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க 3674. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு 574 சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும், பைலிங்குவலா இருக்காது, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இதுக்கு வந்து 3662 சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் பேப்பர். இதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து 443. இது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எழுதுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும் சரிங்களா. சோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும். நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் செப்பரேட்டா வந்து ஆன்லைன் கிளாसेस போயிட்டு இருக்கு, தமிழ் மீடியத்துக்கும் செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாसेस போயிட்டு இருக்குது. சோ நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்களோ நீங்க அதுல வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். கிளாसेस அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே போயிட்டு இருக்கு. இத பத்தி நான் டீடைலா இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன் சரிங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரா நம்பர் 3 அது நான் சொல்லியிருக்கேன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 443 தான் மேஜர் சரிங்களா. இதே மாதிரி அடுத்து பாருங்க ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் சிவில் இதுக்கு வந்து 443. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் சிவில் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 443. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து 443ன்றது சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சர்வேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் சர்வேயர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து 387 சரிங்களா. போன வருஷம் என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் 3615. இது வந்து ட்ரேட் ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 531 அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் டிராஃப்ட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா 3620. ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 388 அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலா 2 லாங்குவேஜில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் டிராயிங் 3621. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 551 அப்படின்றது உங்களுக்கு வந்து சிலபஸ் கோடு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் கோடை ஃபாலோ பண்ணி சிலபஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரேட் சர்வேயர் 387 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ஐடி லெவலு. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டு. இதுக்கு வந்து 443 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க, இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது போட்டோவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 36ல இருக்கு. போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களோட நேமும் எந்த டேட்ல வந்து போட்டோ எடுத்தீங்க அப்படின்றத நீங்க வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த சைஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா. கம்பல்சரி வந்து உங்க போட்டோ கீழே வந்து நேம் இருக்கணும், அதே சமயத்தில் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் கரெக்டா வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்க. தப்பா எதுவும் மிஸ்டேக் பண்ணிராதீங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நியர்பை பிரவுசிங் சென்டர் எங்கனா இருந்தா கூட நீங்க அங்க போயிட்டு கூட அப்ளை பண்ணிக்கங்க சரிங்களா. சோ இது எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, இத பாத்துக்கோங்க.
ஃபோட்டோவோட கேபி சைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 38 எக்ஸாம் சென்டர் இருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 எக்ஸாம் சென்டர் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் சென்டர், செகண்ட் ஒரு எக்ஸாம் சென்டர், இது வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இது டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து சிபிடி அண்ட் ஓஎம்ஆர் ரெண்டு மெத்தட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து கவனமாக கொடுங்க. நீங்கள் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது வெளியூரில் நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டரை கொடுத்துருங்க. ரெண்டாவது சென்டர் வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ரெண்டு சென்டரையும் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. மொத்தம் 38 சென்டர் இருக்கு. ஒரு சென்டருக்கும் வந்து கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரிவியூ பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கூட நீங்க ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி லாஸ்டா ஒரு டைம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees சரிங்களா. மற்றபடி இந்த எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான், இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி கரெக்ஷன் விடோ பீரியடும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தா கூட அந்த 2 டேட்ல நீங்க கரெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். இது பேஜ் நம்பர் 41ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க ரெடி பண்ணி அது உங்களோட அத்தாரிட்டி கிட்ட நீங்க சைன் வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துக்கங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி போடணும் அப்படின்றது இவங்க சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கு. இதை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. ரெடி பண்ணி அந்த கன்சல்ட் அத்தாரிட்டி கிட்ட சைன் வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்க. பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிக்கு டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்க போறது வந்து சிலபஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அதுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 61ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ சிலபஸை வந்து செக் பண்ணிக்கங்க. பேஜ் நம்பர் 60ல ஆரம்பிச்சு சிலபஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கேட்பாங்களே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, யூனிட் வைஸ் எவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுல பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின், ஜியோகிராஃபியில் 5 கொஸ்டின், ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுல 10 கொஸ்டின், பாலிட்டியில் 15 கொஸ்டின், அதே மாதிரி எக்கனாமி அண்ட் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இதுல 20 கொஸ்டின், ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிடேஜ் யூனிட் 8ன்னு முன்னாடி இருந்துச்சு, இப்போ யூனிட் 6ன்னு மாத்திருக்காங்க. இதுல ஒரு 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சரிங்களா. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில 25 கொஸ்டின், இதுல வந்து ஆப்டிடியூட் மட்டுமே 15 கொஸ்டின் வரும். ரீசனிங்ல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரிங்களா. இதுக்கப்புறம் பேப்பர் 2 சரிங்களா. பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ நீங்க என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் கோடு சொல்லியிருக்கேன். அந்த சப்ஜெக்ட் கோட ரெஃபர் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. இதை நீங்க பிடிஎஃப் வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில், இதுதான் வந்து மேஜர். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 443 சரிங்களா. இது என்ன பேஜில் இருக்கு அப்படின்னு பார்த்தா பேஜ் நம்பர் 73 சரிங்களா. நீங்கள் சிலபஸ் சிவிலுக்கு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 73ல் டெக்னிக்கலுக்கான சிலபஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் 20 கொஸ்டின், அதே மாதிரி மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் 25 கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஹைட்ராலிக்ஸில் ஒரு 15 கொஸ்டின், அதே மாதிரி சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங்கில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின், அடுத்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் 20 கொஸ்டின், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின், அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதில் ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவில் அண்ட் மைனிங், இது வந்து சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், மைனிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து 574 அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுல வந்து 5 யூனிட் வந்து நீங்க ஆல்ரெடி சிவில்ல 443ல படிச்சிருக்கீங்களா, 5 யூனிட் அப்படியே சேமா தான் வரும் சரிங்களா. ரிமைனிங் ஒரு 5 யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது மைனிங் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 5 யூனிட் வந்து சிவில் பேப்பர் கம்பல்சரி வச்சிருப்பாங்க, மீதி 5 யூனிட் வந்து மைனிங் பேப்பர் வந்து வச்சிருப்பாங்க சரிங்களா. சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து யூனிட் வைஸ் வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க அந்த ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுல இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரிபிள்இக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ஐடியா கிடச்சிருக்கும். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200+ வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த வேகன்சி வந்து டெண்டன்டிவ் தான் சரிங்களா. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆட் அண்ட் டம் போட்டு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃபியூச்சரில் கூட திடீர்னு வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சில போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில போஸ்டிங்க்கு டிப்ளமோ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க, சில போஸ்டிங்க்கு வந்து ஐடிஐ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி எழுதலாம். பிஇ டைரக்ட் பிஇ எலிஜிபிளா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. இந்த வீடியோலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஇ எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 400+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி இப்ப போஸ்டிங்ல வந்து இருக்காங்க. சோ இப்ப கரண்ட்ல வந்து என்னென்ன ஆன்லைன் கிளாसेस என்னென்ன டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் ஆன்லைன் கிளாसेस போட்டிருக்கோம். ஆன்லைன் கிளாसेस பொறுத்த வரைக்கும் சிவில்க்கு தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் ரெண்டுத்துக்குள்ளேயும் செப்பரேட்டா வந்து பேட்சஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ நீங்க டெக்னிக்கல் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா ஆரோவில் 2.0 அப்படின்னு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸா வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆன்லைன்ல நடக்கும். இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுல வந்து நம்பர் கொடுத்திருக்கோம், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கங்க. ஆரோவில் 2.0 பேட்ச் வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்னிக்விக் பேட்ச். பென்னிக்விக் பேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. அதாவது பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, பிஇ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க. நீங்க உங்க காலேஜ் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பென்னிக்விக் 2.0 பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் இதான் கேட்டுட்டு இருக்காங்க, தமிழ்ல வந்து நோட்ஸ் கிடைக்குமா, தமிழ்ல வந்து டெஸ்ட் கொஸ்டின் கிடைக்குமா அப்படின்றத கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதுக்காக தான் வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா பென்னிக்விக் 2.0 பேட்ச் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாसेस அவைலபிளா இருக்கு. கார்னா 2.0 அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கு மெக்கானிக்கலுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கு.
சிவில்ல பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சிவிலில் வந்து மெகரோலி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டு இருக்கு. இது ஏஇ ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறீங்க அப்படின்னா யாழி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது சரிங்களா. இது கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு ஏஇக்கு ஆர்கிமிடிஸ் அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 9500259300 இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் மெகரோலி டெஸ்ட் பேட்ச், ஜாயின் ஆரோவில் 2.0 பேட்ச் டீட்டெயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணி போட்டிங்கன்னா கூட அவங்களே வந்து உங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2025 ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஏஇ நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அது அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி இப்போ ஜேடிஓக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதையும் அப்ளை பண்ணி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ 2025 டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி வரப்போற எக்ஸாம் நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.